அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாம் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோமா? என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே, யா உயிருள்ள நாள் எல்லாமே. பிரியமானவர்களே, இந்த நாளின் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 8 உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார், இருந்து வருகிறார் என்பதை இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? உருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், நீடிய சாந்தம் நிறைந்த தேவன்,
மிகுந்த கிருபை நிறைந்த தேவன் என்று இங்கு சங்கீதக்காரன் அவரை குறித்து அழகாக எழுதி வைத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. இவ்வளவுதான் அவர் இரக்கம் செய்வார், இதற்கு மேலே அவர் மனம் இறங்க மாட்டார் என்று நாம் ஆண்டவரை ஒருபோதும் சொல்ல முடியாது. ஒருவேளை மனிதர்களிடத்திலே இரக்கங்கள் உண்டு, ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு மாத்திரம்தான். இதற்கு மேலே இறங்க முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய தேவன், நம்முடைய அருள் நாதராகிய இயேசு கிறிஸ்து, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தர் என்று வேதம் சொல்லுகிறது. என் கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு மனதுருக்கமுடைய தேவனாக இருந்திருக்கிறார் என்பதை வேதத்திலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முழுமையாக நாம் காண முடியும். இந்த 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தம்முடைய அளவில்லாத இரக்கத்தை லாசருவின் குடும்பத்துக்கு காட்டியிருப்பதை காண இயலும். அவருடைய அன்பு பாத்திரராகிய லாசருவின் குடும்பம் ஆண்டவரை மிகவும் நேசித்தது. ஆண்டவரும் அவர்களை அதிகமாய் நேசித்தார். ஒரு நாள் லாசரு வியாதிப்பட்டு போனார். அந்த வியாதி எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியுமா? மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தது. அவன் திடீரென்று மரணமும் அடைந்து விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இந்த தகவல் கிடைக்கப்பெற்ற பொழுது அவர் அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலை சொல்லும்படியாக கடந்து வருகிறார். அங்கே லாசருடைய மரணம் அவரை மிகவும் துக்கமடைய செய்தது, மிகவும் வேதனை அடைய செய்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே லாசருவின் சகோதரியாகிய மார்த்தாளும் மரியாளும் அவரை நோக்கி ஓடுகிறார்கள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அவர்களை ஆறுதல் படுத்தினார். எப்படி தெரியுமா? கவலைப்படாதிருங்கள், என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று அவர் அவர்களை ஆறுதல் கூறினார். அது வெறுமையான ஆறுதலான வார்த்தைகள் அல்ல. அங்கே அவர் கல்லறைக்கு போகும்படியாக, லாசருவை அடக்கம் பண்ணியிருந்த கல்லறைக்கு போகும்படியாக சென்றார்கள். அங்கே சென்ற பொழுது வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே அநேகர் கடந்து சென்று, அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தாராம். ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார், வேதனை அடைந்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல. அங்கே 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார் என்று. இயேசு துக்கம் தாங்காதபடிக்கு அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் நமக்கு இங்கே தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த குடும்பமும் ஆறுதல் பெற விரும்பினார். அவர் சொன்னார், அங்கே அடக்கம் பண்ணி இருக்கிற அந்த கல்லறையிலே அங்கே இருக்கிற அந்த கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் சொன்னார்கள், ஆண்டவரே, அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆயிற்றே, அந்த பிரேதம் நாருமே என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் உருக்கமுடைய தேவன், மரித்து போன காரியங்களை எழச் செய்கிற தேவன். மரித்து போன லாசருவை ஆண்டவர் உயிரோடே எழுப்ப விரும்பினார். ஆம், அங்கே அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அங்கே அவர் செய்த காரியம் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே
நாம் வாசித்தோம் என்றால், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இதோ இந்த ஜனங்கள் எல்லாம் உம்மை விசுவாசிக்கும்படியாக என்று சொல்லி ஜெபித்தார். ஜெபித்து முடித்து அந்த லாசருவை, மரித்து அடங்க பண்ணப்பட்டிருக்கிற அந்த லாசருவை பார்த்து, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டாராம். அங்கே கட்டப்பட்டிருந்த நிலைமையில் இருந்த லாசரு வெளியே வந்தான். அவனை கட்டவிழ்க்க சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். எந்த காரியம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே மரித்து போய் விட்டது, இனி என்னுடைய வாழ்க்கையில் இந்த நன்மை கிடையாது, இனி என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் கிடையாது, இனி என்னுடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் கிடையாது, இனி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சமாதானம் கிடையாது என்று நீங்கள் கலங்கி போய் இருப்பீர்கள் என்றால், கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தான் இந்த செய்தி. ஆண்டவர் உங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக காத்திருக்கிற தேவன். அவர் உங்களை மாற்றுவார், உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார், உங்களுக்கு சமாதானத்தை தருவார், உங்களுக்கு நிம்மதியை தருவார். நீங்கள் எதிர்பார்க்காத சகல நன்மைகளாலே அவர் உங்களை நிரப்புவார். அந்த தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? கண்களை மூடி அவரை நோக்கி கூப்பிடுவோமா? என்னோடு கூட இந்த ஜெபத்தில் நீங்கள் ஈடுபடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். ஆமாண்டவரே, நிரொருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடைய என்று நாங்களும் நம்புகிறோம், நாங்களும் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலப்பா பல காரியங்கள் நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரை இழந்து போய் நிலைமையில் இருக்கிறோம். இந்த நன்மைக்காக எடுக்கிற முயற்சிகள் தோற்று போனவர்களாக, ஆசீர்வாதத்துக்காக எடுக்கிற முயற்சிகளிலே தோற்று போனவர்களாக ஆண்டவரே நாங்கள் இழப்பில் இருக்கிறோம். அப்பா, இழந்து போய் இருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இழந்து போன ஆண்டவரே அப்பா பொருளாதாரம், இழந்து போன ஆண்டவரே விசுவாசம், இழந்து போன ஆண்டவரே சுகம், இழந்து போன ஆண்டவரே நம்பிக்கை, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் திரும்பவும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் எங்களுக்கு அருளுகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். இழந்து போனவைகளை ஆண்டவர் நமக்கு மீட்டு தருகிற தேவன். மற்றவர்களும் இந்த காணொலியை உணர்ந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு முடிந்த வரையில் இதை நீங்கள் பகிர்ந்தளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.